ஏற்கனவே ஈரான் வந்து எங்களுடைய எண்ணெய் வயல்களை வந்து தாக்கினால் நாங்கள் வந்து வளைகுடாவில் இருக்கின்ற எங்கெல்லாம் அமெரிக்கா உதவியோடு அந்த வளைகுடா நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எண்ணெய் வயல்களை வந்து தாக்குவோம் என்று வந்து ஏற்கனவே ஈரான் வந்து அறிவித்திருக்காங்க. நேற்றைக்கு இஸ்ரேல் வந்து சவுத் பார்ஸ் தென்பகுதி பார்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கின்ற எண்ணெய் வயலை வந்து அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த எண்ணெய் வயல் தான் உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் வயல். நம்பர் 1 எண்ணெய் வயல். அது மிகப்பெரிய எண்ணெய் வயல். அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எண்ணெய் வயல் ஈரான், கத்தார் 2 நாடுகளுக்கும் சொந்தமானது. 2 நாடுகளும் சேர்ந்து நடத்துகின்ற எண்ணெய் வயல் இது. ஆகவே இந்த தாக்குதல் என்பது ஈரான் மீது மட்டுமல்ல, இது வந்து கத்தார் மீதும் வந்து நடத்தப்படுகின்ற தாக்குதல் என்றுதான் நம்ம வந்து அது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. ஹோர்மஸ் நீரிணை வழியாக செல்கின்ற அந்த எண்ணெய் என்பது சீனாவுக்கு முக்கியமாக போகிற காரணத்தினால சீனா வந்து அந்த நீரிணையை மறுபடியும் திறப்பதற்கு ஈரானுக்கு நிர்பந்தம் தர சீனா உதவி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார். ஆனால் சீனா வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படி நிராகரித்தால் நான் என் பயணத்தை தள்ளி போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டினா அதை பற்றி சீனா வந்து கவலைப்படலை. ஒரு வினாடிக்கு $23,000 அமெரிக்கா இந்த போரில் செலவு செய்து கொண்டிருக்கு. அதாவது இந்திய ரூபாயில் சொல்றாங்க 22 லட்சம் ஒரு வினாடி. இப்படி ஒரு வினாடினா 22 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு அமெரிக்கா இந்த போரில். அந்த அளவுக்கு செலவாயிட்டு இருக்கு. ஆனால் அதை விட 10 மடங்கு அது வந்து பென்டகன் வந்து கேட்குறாங்க என்று சொன்னால் ஒரு நீண்ட நாட்களுக்கு இந்த போர் நடக்கின்ற ஒரு ஆபத்து இருக்கு என்பதும் பல ஆய்வாளர்களும் சுட்டி காட்டுறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் துவங்கி இன்னையோட 20வது நாளை கடந்திருக்கு. அந்த வகையில நேற்றைய தினம் ஒரு முக்கிய சம்பவம் நடந்திருக்கு. ஈரான் நாட்டில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான எண்ணெய் வயல் மீது இஸ்ரேல் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கு. அது சம்பந்தமான முழு விவரங்கள் என்னென்ன? நேற்றைக்கு இஸ்ரேல் வந்து சவுத் பார்ஸ் தென்பகுதி பார்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கின்ற எண்ணெய் வயலை வந்து அதன் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த எண்ணெய் வயல் தான் உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் வயல். நம்பர் 1 எண்ணெய் வயல். அது மிகப்பெரிய எண்ணெய் வயல். அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த எண்ணெய் வயல் ஈரான், கத்தார் 2 நாடுகளுக்கும் சொந்தமானது. 2 நாடுகளும் சேர்ந்து நடத்துகின்ற எண்ணெய் வயல் இது. ஆகவே இந்த தாக்குதல் என்பது ஈரான் மீது மட்டுமல்ல, இது வந்து கத்தார் மீதும் வந்து நடத்தப்படுகின்ற தாக்குதல் என்றுதான் நம்ம வந்து அது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்பது இருக்கு. இந்த எண்ணெய் வயலிலிருந்து ஒரு நாளைக்கு 73 கோடி கன அடி எரிவாயு என்பது வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த எரிவாயு மூலமாகத்தான் ஈரான் முழுவதும் மின்சாரம் என்பது உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே போல இந்த வாயு தான் வந்து ஈராக் நாட்டு பக்கத்தில் இருக்க ஈராக் நாட்டுக்கு மின்சாரம் முழுவதையும் வந்து தருது. துருக்கியும் வந்து இதை வாங்கி தான் வந்து மின்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படி வந்து 3 முக்கியமான நாடுகளுக்கு மின்சாரத்தை தருகின்ற எரிவாயுவை கொடுப்பது வந்து இந்த சவுத் பார்ஸ் என்ற அந்த எண்ணெய் வயல். அதன் மீதுதான் வந்து இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கிறது. அது மிகப்பெரிய விளைவுகளை வந்து இன்றைக்கு ஏற்படுத்தியது. குறிப்பா ட்ரம்ப் வந்து இந்த தாக்குதல் குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு கூறியிருக்கிறாரே, அது உண்மையா? அது வந்து பொய் என்று தான் சொல்றாங்க. இந்த தாக்குதல் நடந்தவுடனே இஸ்ரேல் போட்ட பதிவில் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அமெரிக்காவின் ஒத்துழைப்போடு, அமெரிக்காவின் ஒருங்கிணைப்போடு, அமெரிக்காவின் அனுமதியோடு தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றுதான் முதல்ல இஸ்ரேல் வந்து பதிவு போட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிவு போட்டிருக்கார். அதில் அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னாக்கா, இஸ்ரேல் வந்து கோபத்தில் இந்த தாக்குதலை வந்து நடத்திட்டாங்க. கத்தாருக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த தாக்குதல் நடத்த போதே அமெரிக்காவுக்கு வந்து தெரியாது, இஸ்ரேல் சொல்லலை. அதனால நான் ஈரான் கிட்ட என்ன வந்து சொல்றேன்னு சொன்னாக்கா, இனிமேல் உங்களுடைய எண்ணெய் வயல் மீது இஸ்ரேல் எந்த தாக்குதலையும் நடத்தாது. இதுல கத்தாருக்கு எந்த விதமான பங்கும் இல்லாத காரணத்தினால நீங்க வந்து கத்தார் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. அப்படி கத்தார் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு வலிமையான தாக்குதலோடு உங்களுடைய எல்லா எண்ணெய் வயல்களும் அழிச்சிடும். ஆக வந்து நீங்க அந்த தாக்குதலை நடத்தக்கூடாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய பதிவில் எக்ஸ்தல பதிவில் வந்து போட்டிருக்காங்க. ஆனால் திரும்பவும் வந்து இஸ்ரேல் என்ன பதிவு போட்டிருக்காங்க என்று சொன்னால், நாங்கள் அமெரிக்காவுக்கு சொல்லிட்டு தான் இந்த தாக்குதலை நடத்தணும். இப்போ ட்ரம்ப் வந்து பல்ட்டி அடிக்கிறாரு,
ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு துரோகம் செய்ய முயற்சி செய்கிறார் என்று இப்போ வந்து இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்திருக்காங்க. இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு இந்த தாக்குதல் தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஈரான் நாட்டிற்கு இந்த எண்ணெய் வயல் மீது தாக்குதல் நடந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இதற்கு அவங்க ஏதாவது ஒரு பதிலடி வச்சிருக்கிறாங்களா? அதுக்கு கொடுக்கறதுக்கான திட்டம் எதுவும் இருக்கா? ஏற்கனவே ஈரான் வந்து எங்களுடைய எண்ணெய் வயல்களை வந்து தாக்கினால் நாங்கள் வந்து வளைகுடாவில் இருக்கின்ற எங்கெல்லாம் அமெரிக்க உதவியோடு அந்த வளைகுடா நாடுகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எண்ணெய் வயல்களை வந்து தாக்குவோம் என்று வந்து ஏற்கனவே ஈரான் வந்து அறிவித்திருக்காங்க. அதுவும் இந்த எண்ணெய் வயல் தாக்கியது என்பது ஈரானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை என்பது வந்து ஏற்படுத்தியிருக்கிறது. அவங்க இப்போ என்ன வந்து பண்ணியிருக்காங்க என்று சொன்னாக்க, முதல்ல அறிவித்தாங்க, கத்தாரில் இருக்கின்ற எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் உற்பத்தி செய்கின்ற அந்த வளாகம், சவுதி அரேபியாவில் இருக்கிற அராம்கோ என்ற அந்த சவுதி அரேபியாவுடைய எண்ணெய் வயல், அது அமெரிக்க கூட்டு நிறுவனமாக நடத்தப்படுகிறது. உலகத்திலே மிக அதிக முதலீடு செய்யப்பட்டது, அதாவது $1800 பில்லியன் அந்த அராம்கோ எண்ணெய் வயலில் வந்து அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து முதலீடு செய்திருக்காங்க. அந்த எண்ணெய் வயல், அரபு அமீரகத்தினுடைய எண்ணெய் வயல்கள் எல்லாத்தையுமே தாக்குவோம் என்று ஈரான் மூலம் அறிவிச்சிட்டாங்க. அதன்படி இன்றைக்கு வந்து அந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. இதில் அராம்கோவில் வந்து நடத்தப்பட்ட தாக்குதலின் காரணமாக சவுதி அரேபியா அந்த எண்ணெய் உற்பத்தியை நிப்பாட்டிட்டு அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து வெளியேற்றிருக்காங்க. கத்தாருடைய எல்என்ஜி வந்து அது வந்து மிக நீளமான ஒரு எல்என்ஜி வயல், அதன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு தரப்படுகின்ற எல்என்ஜியில் 30% கத்தாருடைய எல்என்ஜி வயலிலிருந்து வருகிறது. ஆகவே வந்து அதன் மீது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி ஈரான் மிக கடுமையாக தாக்குதல்களை வந்து நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக எரிபொருட்களுடைய விலை 10% இன்றைக்கு வந்து அதிகமாக இருக்கு. ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவுடைய சில பகுதியிலும் 10% அதிகமாக இருக்கு. ஒரு பேரல் $116 போயிருக்கு. இந்த எரிவாயு இல்லாத காரணத்தினால பாகிஸ்தான் கிட்ட வந்து இன்னும் 5 நாட்களுக்கு தான் எரிவாயு இருக்கு. இது சரியாகலைன்னா பாகிஸ்தான் வந்து எரிவாயு இல்லாத ஒரு ஆபத்திற்கு போகும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய இன்னொரு விளைவு வந்து என்ன என்று சொன்னாக்கா, கத்தார் தேசம் வந்து ஈரானுடைய 2 தூதக அதிகாரிகளை வெளியேற்றிருக்காங்க. இதுதான் முதல் முறை ஒரு வளைகுடா நாடு இந்த போருக்கு அப்புறம் ஈரானுடைய அதிகாரிகளை, தூதர் அதிகாரிகளை வெளியேற்றுவது. 2 தூதர் அதிகாரிகளை வந்து வெளியேற்றிருக்காங்க. சவுதி அரேபியா வந்து என்ன மிரட்டியிருக்காங்க என்று சொன்னால், ஈரான் மீது தாக்குதல் நடத்துகின்ற உரிமை எங்களுக்கு இருக்கு, எங்களுடைய மிக முக்கியமான எண்ணெய் வயலை தாக்கியிருக்காங்க, ஆக நாங்கள் தாக்குவோம் என்று வந்து அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. இப்படி இன்றைக்கு வந்து அனைத்து இஸ்லாமிய நாடுகளுடைய வளைகுடா நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய கூட்டம் இன்னைக்கு ரியாத் நகரத்தில் நடந்திருக்கு. அந்த கூட்டத்திலையும் வந்து ஈரானை கண்டித்து ஒரு தீர்மானம் என்பது வந்து போட்டிருக்காங்க. இப்படி சில எதிர் விளைவுகளும் வந்து ஏற்பட்டிருக்கு என்பதுதான் இதில் ஏற்பட்டிருக்கிற விளைவுகள். அமெரிக்க இராணுவ தலைமையகம் நாடாளுமன்றத்துல, அதாவது அமெரிக்க நாடாளுமன்றத்துல இந்த போர் இதனை தொடர்ந்து நடத்துவதற்கு 200 பில்லியன் நிதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்களே, அதோட தகவல் உண்மையா? உண்மைதான். இன்னைக்கு வந்து பென்டகன் வந்து அதுக்கான ஒரு ஆலோசனைகளை வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கும் செனட் சபைக்கும் அனுப்பியிருக்காங்க. $200 பில்லியன் வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு 38லேருந்து $40 பில்லியன் வந்து அமெரிக்காவுக்கு செலவாயிருக்கு இந்த போரில். அதாவது ஒரு வினாடிக்கு $23,000 அமெரிக்கா இந்த போரில் செலவு செய்து கொண்டிருக்கு. அதாவது இந்திய ரூபாயில் சொல்கிறாங்க 22 லட்சம் ஒரு வினாடி. இப்படி ஒரு வினாடினா 22 லட்சம் ரூபா செலவாயிடுச்சு அமெரிக்கா இந்த போரில். அந்த அளவுக்கு செலவாயிட்டு இருக்கு. ஆனால் அதை விட 10 மடங்கு அது வந்து பென்டகன் வந்து கேட்குறாங்க என்று சொன்னால், ஒரு நீண்ட நாட்களுக்கு இந்த போர் நடக்கின்ற ஒரு ஆபத்து இருக்கு என்பதை பல ஆய்வாளர்களும் சுட்டி காட்டுறாங்க. அப்படி வந்து அந்த நாடாளுமன்றம் வந்து அந்த அளவுக்கு நிதி தராது என்றும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு வரும்போது தான் நமக்கு தெரியும் நாடாளுமன்றம் உண்மையிலே அனுமதிக்குதா இல்லையாங்கிறது பின்னாடி தான் தெரியும் நமக்கு. போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த சூழல்ல இந்த மார்ச் மாத இறுதியில் ட்ரம்ப் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிற சீன பயணம் ரத்தாகுமா அல்லது பயணம் தொடருமா? இந்த சீன பயணத்திற்கு 2 நாடுகளும் மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்காங்க. அமெரிக்காவும் மிகுந்த முக்கியத்துவம் தந்திருக்காங்க, சீனாவும் முக்கியத்துவம் தந்திருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து வெகு நாட்களுக்கு பிறகு
சீனாவுக்கு பயணிக்கின்ற முதல் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ற அந்த ஒரு சூழல் என்பது இருக்கு. முக்கியமாக வந்து ட்ரம்ப் போவது என்னன்னாக்கா அபூர்வ கனிம வளங்கள் இராணுவத்திற்கு மற்ற முக்கியமான கணினிகளுக்கு பயன்பட போகின்ற அபூர்வ கனிம வளங்களை சீனா வந்து இன்னைக்கு நிப்பாட்டியிருக்காங்க. அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று சீனாவோட பேச்சுவார்த்தை நடத்த அவங்க போகிறாங்க. சீனா தரப்பிலிருந்து அது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பல வர்த்தக தடைகளை வந்து சீனா விலக்கினால் நல்லா இருக்கும் என்று சீனா நினைக்கிறாங்க. அது பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் வரும் என்பதுதான் இரண்டு தேசங்களுடைய ஒரு புரிதலாக இருந்தது. சீனாவும் அதற்கான ஒரு மிகுந்த தயாரிப்புகளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் போர் தொடங்கிய பிறகு ஈரான் பக்கம்தான் சீனா நின்று இருக்கிறது. இந்த தாக்குதலில் அமெரிக்கா இஸ்ரேலை சீனா வந்து கடுமையாக கண்டித்திருக்கு. அது மட்டுமல்ல, அமெரிக்க இராணுவத்தின் நகர்வுகளை பற்றிய பல உளவு தகவல்களை சீனா தான் ஈரானுக்கு தந்து கொண்டிருக்கு என்பது எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்காங்க. அது அமெரிக்காவுக்கும் தெரியும். இந்த பின்னணியில் ஹோர்மஸ் நீரிணை வழியாக செல்கின்ற அந்த எண்ணெய் என்பது சீனாவுக்கு முக்கியமாக போகிற காரணத்தினால சீனா வந்து அந்த நீரிணையை மறுபடியும் திறப்பதற்கு ஈரானுக்கு நிர்பந்தம் தர சீனா உதவி செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டுக்கொண்டார். ஆனால் சீனா வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படி நிராகரித்தால் நான் என் பயணத்தை தள்ளி போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டினா அதை பற்றி சீனா வந்து கவலைப்படலை. இப்பொழுது வந்து அமெரிக்க பத்திரிகைகளில் வருகிற தகவல் என்னன்னாக்கா, இந்த போர் நடக்கிற காரணத்தினால ட்ரம்ப் வந்து உடனடியாக எந்த வெளிநாட்டு பயணத்தையும் மேற்கொள்ள முடியாது. ஆகவே சீனா பயணத்துக்கு தள்ளி வைக்கப் போவதாக உறுதியான முடிவு எடுத்து விட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அது வந்து அறிவிக்கப்படவில்லை. அநேகமாக இந்த பயணம் வந்து நடக்காது, மார்ச் இறுதியில் நடக்காது. நடப்பதாக இருந்தால் அதுக்கு பிறகு நடந்தாதான் போர் முடியதை பொறுத்து அது நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு தெரிய வருவாங்க. அமெரிக்கா தனது வெளியுறவு கொள்கை மீதுள்ள கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்று ஓமன் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாரே, அதற்கு என்ன முக்கிய காரணம்? ஓமான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தி எக்கனாமிஸ்ட் என்ற பத்திரிகை, அந்த பத்திரிகை வந்து ஒரு ஈரானுக்கு எதிரான பத்திரிகை தான். ஆனால் அது மிக முக்கியமான பலராலும் படிக்கப்படுகின்ற ஒரு முதலாளித்துவ தேசத்துடைய பத்திரிகை. அந்த பத்திரிகையில் இந்த கட்டுரை வந்து எழுதியிருக்கார். அந்த கட்டுரை அந்த பத்திரிகை வெளியிடுகிறது என்று சொன்னால் அந்த பிரச்சனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதுதான் பொருள். அதில் அவர் ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா, அவர் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கார். பேச்சுவார்த்தையில் ஈரான் வந்து பெரிய அளவு கீழே இறங்கி வந்தது, ஒப்பந்தம் வந்து சாத்தியம், இந்த போருக்கான தேவையே இல்லை, ஆனால் அமெரிக்கா வந்து இந்த போருக்கு போயிடுச்சு என்று தான் முதல்ல சொல்லியிருந்தார். இந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருனாக்கா, அமெரிக்கா தன் சொந்த வெளியுறவு கொள்கை என்பதை வைத்திருக்கவில்லை. ஈரானை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் என்ன சொல்கிறதோ, இஸ்ரேலுக்கு என்ன தேவையோ அதைத்தான் வந்து அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தன்னுடைய வெளியுறவு கொள்கையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தன்னுடைய பிடிமானத்தை இழந்து விட்டது, தன்னுடைய கட்டுப்பாடை இழந்து விட்டது என்ற அந்த கோணத்திலிருந்து இஸ்ரேலுக்காகத்தான் இந்த போர் அமெரிக்கா நடத்துகிறது என்பதை ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்துகிறார். அதுதான் பல ஆய்வாளர்களுடைய மதிப்பீடாகவும் இருக்கு. போரில் இறந்த அமெரிக்க இராணுவ வீரர்களின் உடல்களை அமெரிக்காவிற்கு கொண்டு வந்தபோது அதனை பகிரங்கப்படுத்த வேண்டாம் என்று ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்திருப்பது உண்மையா? அப்படிதான் பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கு. ஏன்னா வந்து எப்பவுமே அமெரிக்காவில் வந்து வெளிநாட்டில் நடக்கிற போரில் இறந்த இராணுவ வீரர்களுடைய உடல்கள் வரும்போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மக்கள்கிட்ட கோபத்தை ஏற்படுத்தும். அந்த கோபம் போரை நடத்துகின்ற அமெரிக்க நிர்வாகத்தின் மீது தான் எப்பவுமே திரும்பி இருக்கு. இப்போ வந்து ஒரு 13 உடல்கள் வந்திருக்காங்க. அதை வந்து ட்ரம்ப் வந்து அதை போய் நேரில் போய் அதை வந்து பெற்றுக்கொண்டு தான் குடும்பத்தார்கிட்ட தந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய அமெரிக்க உடல்கள் வருவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து ஈரானுடைய தாக்குதலில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுது. அவ்வளோ உடல்கள் இங்கே வந்து எல்லாமே அவங்களுடைய வந்து அந்த அடக்கம் பண்ணுகின்ற அந்த நிகழ்வு உட்பட எல்லாமே பத்திரிகைகளில், ஊடகங்களில், தொலைக்காட்சிகளில், சமூக ஊடகங்கள்லாம் வந்தால் அது வந்து ஏற்கனவே ட்ரம்ப் மேலே வந்து கோபம் இருக்கின்ற அமெரிக்க மக்களுக்கு இந்த கோபம் வந்து அதிகரிக்கும் என்று அவங்க பயப்படுறாங்க. ஆகவே இராணுவ அதிகாரிகள் மூலமாக அவங்க குடும்பங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அடக்கம் செய்கின்ற அந்த சடங்கை வந்து அமைதியாக செய்யுங்க, எந்த ஊடகத்துக்கும் தெரியப்படுத்தாதீங்க என்று சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற சூழலை பொறுத்த வரைக்கும் எப்படியும் அது வந்து வெளியில் வந்து தான் தீரும். அது கண்டிப்பாக அது ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு ஒரு சிக்கலை தான் ஏற்படுத்த போகுது. அமெரிக்க நாட்டினுடைய ஒட்டுமொத்த உளவுத்துறை அமைப்பின் தலைவர் துளசி கபாட் செனட் சபை விசாரணைக்குழு முன்பு சொல்லியிருக்கிற தகவல் பரபரப்பாக பேசப்படுகிறதே, அதன் முழு விவரங்கள் என்ன? அமெரிக்காவில் பல உளவுத்துறை அமைப்புகள் இருக்குது. இப்போ வந்து FBI இருக்குது,
அதே போல் வந்து டிஹெச்ஐ என்று ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம் செக்யூரிட்டி, டிஹெச்எஸ் என்று இருக்குது. இராணுவத்துக்கு தனியாக உளவுத்துறை இருக்குது. இப்படி 7-8 உளவுத்துறை அமைப்புகள் தனித்தனியாக இருக்குது. இந்த எல்லா உளவுத்துறை அமைப்புக்கும் சேர்ந்து ஒரு இயக்குனர் என்பது இருக்கார். அவர் தான் துளசி கப்பாட். துளசி கப்பாட் வந்து இந்திய வம்சாவளி, அதனால அவர் பேர் துளசி என்று ஆரம்பிக்குது. அவர் வந்து மிகவும் ஒரு மதிக்கப்படுகின்ற அரசியல்வாதி அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். ஏன்னாக்கா அவர் தொடர்ந்து வந்து அமெரிக்கா வந்து தேவையில்லாமல் மற்ற நாடுகள் மீது போர் தொடுக்கக்கூடாது, படையெடுக்கக்கூடாது என்பதெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்கிறார். ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்காக போட்டியிடுவதற்காக ஜனநாயக கட்சிக்குள்ள அவர் போட்டியிட்டார். பட் அவரால் வெற்றி பெற முடியல. பிறகு ட்ரம்ப் வெற்றி பெற்றவுடன் துளசி கப்பாட் அவர் வந்து ஜனநாயக கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரை வந்து இந்த இயக்குனர் பதவியில் வந்து அமர்த்தியிருக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே ஈரானிடம் அணு ஆயுதங்கள் என்பது இல்லை என்றுதான் துளசி கப்பாட் சொல்லிட்டு இருக்கார். 2025 மார்ச் மாதம் செனட் சபையுடைய விசாரணை குழு மீது அவர் வந்து சொல்லும் பொழுது உயர் தலைவர் கமேனி அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். ஆகவே ஈரான் கிட்ட அணு ஆயுதம் கிடையாது, அணு ஆயுதம் உற்பத்தி செய்கின்ற திட்டமும் அவர்களிடம் இல்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இப்போ வந்து துளசி கப்பாடுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்க. ஏன்னா இந்த ஈரான் போர், அந்த தாக்குதலாற்றெல்லாம் வந்து துளசி கப்பாட் பெரிய அளவுக்கு விரும்பலை என்று சொல்றாங்க. அதே சமயத்தில் விரும்பாத பொழுது ஏன் அந்த பதவியில் அவர் நீடிக்கிறார் என்று சில நடுநிலைகள் கேட்குறாங்க. உனக்கு வந்து அது கொள்கை ரீதியாக மாறுபடுனா நீ வந்து ராஜினாமா பண்ணியிருக்கணும் இல்லை, அதுவும் குறிப்பாக வந்து அந்த ஜோ கேண்ட் ராஜினாமா பண்ணியிருக்காரு, அப்படி நீ ஏன் ராஜினாமா பண்ணக்கூடாது என்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. இன்றைக்கு செனட் சபை முன்பு அவர் விவாதம், அந்த ஒரு என்கொயரி நடத்தப்பட்ட போது ஒரு செனட்டர் கேட்கிறார், நீங்க வந்து டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு என்ன அறிவுரை சொன்னீர்கள், இதை பற்றி ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று சொன்னீர்களா இல்லை என்று சொன்னீர்களா என்று கேள்வி கேட்கிறார். அவர் சுற்றி வளைத்து பதில் சொல்ல விரும்புகிறார். அவங்க வந்து தலையிட்டு நீங்க வந்து சுற்றி வளைத்து சொல்லாதீங்க, எஸ் ஆர் நோ என்று பதில் சொல்லுங்க என்று சொல்றார். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க என்று சொன்னா, எங்களுடைய உளவுத்துறை என்ன ஆலோசனை சொன்னதோ அந்த ஆலோசனை வந்து நமக்கு கொடுத்துட்டோம். இந்த அடிப்படையில் அமெரிக்காவுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா என்று மதிப்பீடு செய்ய வேண்டியது ஜனாதிபதியுடைய பொறுப்பு, அவருடைய கடமை, அவர் முடிவு செய்திருக்கிறார் என்று சொல்றாங்க. அதனுடைய உள்ளர்த்தம் என்னன்னா, நான் வந்து ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இல்லை என்று தான் கொடுத்தேன். ஆனால் ட்ரம்ப் வந்து என்னுடைய அந்த பரிந்துரையின் மேல அமெரிக்காவுக்கு ஆபத்து இருக்குன்னு நடவடிக்கை எடுத்து அதற்கு நான் பொறுப்பல்ல என்பதை அவர் மறைமுகமாக சொல்றார் என்றுதான் வந்து அதற்கு பொருள். அது தொடர்ந்து அவங்க துளசி கப்பாடுக்கு வந்து பெரிய சிக்கலா இருக்கு. இந்த பதவி நீடிக்கணுமா வேண்டாமா என்பது பிரச்சனையாகத்தான் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு.